ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्सृष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यः नमस्तस्मै पिनाकिने। பார்வதி ஆகிய தாக்ஷாயினி தக்ஷன் யஜ்ஞம் பண்றான் அப்படிங்கறத கேள்விப்பட்டு அப்பேற்பட்ட ஒரு யஜ்ஞத்துக்கு மகாவிஷ்ணு பிரம்மா எல்லா ரிஷிகள் பண்டிதர்கள் தேவதைகள் இவாளெல்லாம் கூப்பிடப்பட்டிருந்தும் பரமேஸ்வரன் அழைக்கப்படல. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையினால கைலாசத்துக்கு போறா. அங்க பரமேஸ்வரன் கணங்கள் சூழ அமர்ந்திருக்கிற காட்சியை அம்பாள் பார்க்கறான்னு புராணம் விவரிக்கிறது. சண்டன் முண்டன் பிருங்கி நந்தி சைலன் மகாகாலன் மகாசண்டன் மகாமுண்டன் மகாசிரன் தூம்ராக்ஷன் தூம்ரகேது தூம்ரபாதன் சிவகணங்கள் ருத்ரகணங்கள் இவாள்லாம் சூழ ருத்ரகணங்கள்லாம் பார்க்கவே ஒரு பயமாக இருக்கிற மாதிரியான ரொம்ப குரூரமாக இருக்கு அப்படின்னு வர்ணனம் பண்றது. விலோச்சனன் வக்ஷோஹீனன்னு கண்ணு தெரியாதவன், ஒரு மாதிரியான தலை இல்லாதவன், இப்படி ரொம்ப குரூரமான ஒரு ரூபங்களோட, ஆனா அதே சமயத்துல எல்லாரும் ஜட்டாகலாபத்தோடு ருத்ராட்சமாலையோடு பஸ்மதூலனத்தோடு கூட ஜிதேந்திரியர்களாக வீதராகர்களாக விஷயங்களாக பெரிய ஞானிகளாக இருக்கக்கூடியதாக பார்க்கறதுக்கு தான் கணங்கள் கோரமா இருந்ததே ஒழிய ஈஸ்வர சுரூபமாகவே அதெல்லாம் இருந்தது. அவை சூழ பரமேஸ்வரன் வீற்றிருக்கார் அப்படிங்கிறத அம்பாள் பார்க்கிறா. ஆனாலும் மனசுல இருக்கக்கூடிய கலக்கத்தோடு ஈஸ்வரன் கிட்ட போனோடனே பரமேஸ்வரன் பிரேமையோட கேட்கிறாருன்னு பார்த்தோம். என்ன எதனால வந்த அப்படிங்கிற கேட்டதுக்கு அம்பாள் பதில் சொல்றா. அப்படிங்கிறதோட நேத்திக்கு நிறுத்தியிருந்தோம். சதி உவாச்ச பிதுர்மம மகாயஜ்ஞே கஸ்மாத் தவ ந ரோச்சதே கமனம் தேவதேவேஷ தத்சர்வம் கதய பிரபோ சுஹ்ருதாம் ஏஷ வை தர்மः சுஹ்ருத்பிः சக சங்கதிம் குர்வந்தி யன்மஹாதேவ சுஹ்ருதாம் பிரீதிவர்தனீம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன நாஹூதோபி கச்ச போः யஜ்ஞவாட்டம் பிதுர்மேத்ய வஜனான் மே சதாசிவாம். அம்பாள் பரமேஸ்வரனை பார்த்து சொல்றா, என்னுடைய அப்பா இப்பேற்பட்ட யஜ்ஞத்தை பண்றார், ஆனா நீங்க வர்றதை ஏன் விரும்பலன்னு தெரியல எனக்கு. அதை எனக்கு சொல்லணும். என்ன காரணமாக இருந்தாலும் சுகிருத்துக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்பதான் பிரீத்தி வளரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால கூப்பிடலைனாலும் பரவாயில்ல, நீங்க போனாதான் அந்த யஜ்ஞம் எங்க அப்பாவோட யஜ்ஞம் சாபல்யத்தை அடையும். அதனால என் வார்த்தையை கேட்டுண்டு கூப்பிடலைன்னா கூட பரவாயில்ல, தக்ஷனோட யஜ்ஞத்துக்கு சாபல்யத்தை கொடுக்கறதுக்காக எனக்காகவாது போயிட்டு வரணும்னு அம்பாள் பிரார்த்திக்கிறா. தஸ்யாம் ஸ்ருத்வா பபாஷே சூன்ருதம் வஜஹ त्वया भद्रेण गन्तव्यं दक्षस्य यजनं प्रति तस्य ये मानिनः सर्वे ससुरासुरकिन्नराः ते सर्वे यजनं प्राप्ताः पितुस्तव न संशयः अनाहूताश्च ये सुब्रुः गच्छन्ति परमन्दिरम् अपमानं प्राप्नुवन्ति मरणादधिकं ततः परेषां मन्दिरं प्राप्त इन्द्रोऽपि लघुतां व्रजेत् तस्मात् त्वया न गन्तव्यं दक्षस्य यजनं शुवे. பரமேஸ்வரன் சொல்றார், நல்லதில்லைன்னு சொல்றார். அம்பாளுடைய இந்த வார்த்தையை கேட்டு பரமேஸ்வரன் பதில் சொல்றாராம், त्वया भद्रेण गन्तव्यம், நீ போகிறது உச்சிதமாக இருக்காது. தக்ஷஸ்ய யஜனம் பிரதி, ஏன்னா
அங்க மானின சர்வே சசுராசுர கிண்ணராக கர்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள், இந்த தேவர்கள் கிண்ணறர்கள் இவெல்லாம் இருந்துட்டு இருக்காள்னாலும் அவள்லாம் அதுல கௌரவத்தோடு கூடியவர்களும் அங்க இருக்கா. மகாவிஷ்ணு இருக்கார், பிரம்மா இருக்கார், பெரிய பெரிய ரிஷிகள்லாம் இருக்கா. கரெக்ட் தான். ஆனா கூப்பிட்டப்பட்டனால அவர்கள்லாம் போயிருக்கா. அனாஹூதாஸ்ட ஏ சுப்ரு கச்சந்தி பரமந்திரம் அபமானம் பிராப்னுவந்தி மரணாததிகம் ததா. கூப்பிடாத ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வேணும்னே கூப்பிடலாம அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அங்க போகிறது அபமானத்தெல்லாம் கொண்டு வந்து விடும். மரணத்தை விட மோசம் அது. அந்த மாதிரியான ஒரு அபமானம். என்ன மதியாதார் தலைவாசல் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடியுறும்னு ஔவையார் சொன்ன மாதிரி இது அவமானத்துல தான் கொண்டு விடும். அதனால நீ போகிறது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லைன்னு சொல்றார். பரேஷாம் மந்திரம் பிராப்த இந்திரோ அப்பி லகுதாம் பிரஜே. தேவேந்திரன் கூட இன்னொரு இடத்துக்கு போனா, கூப்பிடாத இடத்துக்கு போனா அவனுக்குமே சிறுமைதான். அவன் இந்திரலோகத்துல இருக்க வரைக்கும் தான் இந்திரனுக்கு மரியாதை. சுத்திய பிறந்தனுடைய பரிவாரங்கள் இருக்கும் பொழுதுதான். தள்ளி வந்துட்டான்னா எங்க இருக்கு? எக்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னா அவன் சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கான் வாஷிங்டன்ல. மேபி 1 or 2 செக்யூரிட்டி இருக்குமே ஒழிய எக்ஸ் பிரசிடென்ட்டுக்கு எங்க கௌரவம்? ஒயிட் ஹவுஸ் பிரசிடென்ட் கௌரவம் அந்த மாதிரி தானே. அந்தந்த இடத்துல இருக்கும்போது தான் கௌரவம். இருக்கிற இடத்துல இருந்தாதான் எல்லாத்துக்கும் சௌக்கியம் தான். இந்த கதை அந்த சினிமா பாட்டு வருதே, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதுன்னு. அந்த மாதிரி இதை பார்த்தா கருடனை பார்த்தா பயம் பாம்புக்கு. பொதுவாக கருடன் அங்க மேல பறந்தாலே இங்க உள்ள ஓடி போயிடுமாம் பாம்பு பொந்துக்குள்ள. ஆனா அங்க மட்டும் பரமேஸ்வரன் கழுத்துல இருக்கிறதுனால பரமேஸ்வரனை பார்க்க வந்த கருடன் கிட்ட கேட்டான், சௌக்கியமானு கேட்டுதான் பாம்பு. அதுக்கு கருடன் சொல்லித்தான், இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாரும் சௌக்கியம்தான். இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தானே ஒருத்தனுடைய கௌரவம் இருக்கு. அதனால சொல்றார், பரேஷாம் மந்திரம் பிராப்தா இந்திரோ அபி லகுதாம் பிரஜேத்து. அதனால இந்திரன் கூட சிறுமையை அடையறான். என்ன இந்திர அப்படிங்கிறதுனால தஸ்மாத் துவயான கந்தவ்யம். அதனால நீ போகிறது சரியில்லை. தக்ஷஸ்ய யஜனம் சுபே அப்படின்னு ஈஸ்வரன் வந்து சொல்றார். ஏவ முக்தா சதி தேன மகேஷேன மகாத்மனா உவாச்ச ரோஷ சம்யுக்தம் வாக்கியம் வாக்கிய விதாம்பரா. அம்பாள் ரோஷம் வந்துடுத்தான். அதுக்கு கேட்டு வருத்தம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாக்கிய விதாம்பரா, சாதாரணமா பேசுறவள் அம்பாளுடைய பேசுகிறவர்களிடம் அவர்களில் உயர்வான பேச்சோடு கூடியவள் அர்த்தம். வாக்கிய விதாம்பரா, அம்பாள் பேசும் பொழுது அது வந்து பிரம்ம வித்யா இல்லையா, அதனால அம்பாள் இங்க வந்து வாக்கிய விதாம்பரான்னு வர்ணிக்கிறது. அதனால அந்த வாக்கியத்துக்கு பிரம்ம வித்யாம்பிகைனே பேரு அல்லியோ அம்பாளுக்கு. வித்யே ஈஸ்வரி தான். அதனால யஜ்ஞோ ஹி சத்யம் லோகே த்வம் சத்வம் தேவவரேஸ்வரா அநாஹூதோசி தேன அத்ய பித்ரா மே துஷ்டஜாரிணா தத்சர்வம் ஞாதுமிச்சாமி தஸ்ய பாவம் துராத்மனः தஸ்மாச்ச அத்யைவ கச்சாமி யஜ்ஞவாடம் பிதுர்மம அனுஜ்ஞாம் தேஹி மே நாத தேவதேவ ஜெகத்பதே. விடுறதா இல்ல அம்பாள். யஜ்ஞோ ஹி சத்யம் லோகே த்வம் யஜ்ஞா, யஜ்ஞமாக இருக்கிறது நீங்க தான். துவம் தேவவர, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிற ஈஸ்வரன் தான் யஜ்ஞஸ்வரூபம். தேவதைகளுக்கு கொடுக்கிற ஆகுதியானது பரமேஸ்வரனை தான் போய் சேர்றது. யோயோ யாம்யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி அப்படின்னு அங்க கீதையில சொல்லும் பொழுது, நீ எந்தெந்த தேவத்தைய நினைச்சு நீ ஆகுதி கொடுத்தாலும் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி எனக்கு தான் வந்து சேர்றது. அதனால நீ வேணா தேவதைகளை உத்தேசித்து பண்ணலாம். அதாவது ஒரு ஈஸ்வரனை வந்து ஒரு ஆஸ்பெக்டா பார்த்தோம்னா அது தேவதை. சர்வாந்தர்யாமி சர்வசாட்சி சர்வசக்திமானாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் வாயுங்கிற ஒரு தத்துவத்தால பார்க்கும் பொழுது வாயு தேவதை ஆகிறது அதே ஈஸ்வரன் தான். அதனால தேவதேவன் மகாதேவன் பேர் இல்லையா ஈஸ்வரனுக்கு. அதனால தேவவர துவம் தேவவர, நீதான் சத்தியம் யஜ்ஞா லோகே யஜ்ஞா துவமேவ, நீதான் யஜ்ஞமாகவும் இருக்க. அதனால நீதான் தேவர்களுக்கு தேவனாகவும் இருக்கன்றது எனக்கு புரியுறது.
அநாஹூதோசி தேன, அப்படி இருக்கிற உங்களை எப்படி அவன் கூப்பிடாம விட்டான்? பித்ரா மே துஷ்டச்சாரிணா, தப்பான செயல் செய்கின்ற என்னுடைய தந்தையானவர் எப்படி உங்களை கூப்பிடாம விட்டார்? தத் சர்வம் ஞாத்தும் இச்சாமி, அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் போறேன், வேற ஒன்றும் இல்லைங்கிற அம்பாள். தஸ்ய பாவம் துராத்மனா, எந்த பாவத்துல கூப்பிடாம விட்டான், அதனால போதம் பண்றதுக்காக போறேன். தஸ்மாச்ச அத்யைவ கச்சாமி, இப்பயே போகணும். யஜ்ஞவாட்டம் பித்ருமமா, எங்க அப்பாவுடைய யஜ்ஞவாட்டைக்கு போய் அதை கேட்டுட்டு வரேன். அனுஜ்ஞாம் தேகிமே நாத தேவ தேவ ஜெகத்பதே, அதுக்கு அனுஜ்ஞை கொடுக்கணும்னு சொல்றா. பரமேஸ்வரன் கொடுத்துடுறாரு அனுஜ்ஞை. சினிமால வரா மாதிரி போகாத கீகாதெல்லாம் சொல்ல. இத்யுக்தோ பகவான் ருத்ரஹா தயா தேவ்யா சிவஸ்வயம் விஜ்ஞாத அகிலத்திற்கு திரஷ்டா பகவான் பூதபாவனஹ சதாமுவாஜ தேவேஷோ மகேஷ சர்வசித்திதா. அம்பாளால இப்படி சொல்லப்பட்டதும் பரமேஸ்வரன் விஜ்ஞாதா அகிலத்திற்கு திரஷ்டான்னு இங்க பகவானை பத்தி சொல்லும் பொழுது அனைத்தையும் அறிந்தவர்னு இங்க ஒரு வாக்கியத்தை பகவானுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறது. சர்வஜ்ஞா, சர்வம் ச ஞான ஞா ச, அப்படி பரமேஸ்வரனுடைய நடந்து, அதனால நடக்கிறதெல்லாம் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. நடக்கிறதெல்லாம் தெரியணும்னா நடந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரனுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். நடந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரன் தெரியறதுல ஈஸ்வரனுடைய ஞானம் தான் ஜெகத்தாக நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால்தான் ஈஸ்வர சுரூபமே பகவானுடைய அங்கங்கள் என்ன, மகேஸ்வர அங்கம் என்ன அப்படின்னு சிவபுராணம் சொல்றது. சர்வஜ்ஞதா திருப்தி அநாதிபோதா ஸ்வதந்திரதா நித்தியம் அலுப்த சக்தி அனந்த சக்திஷ்ச விபோகோ விதிஜ்ஞாஹ ஷடாஹு அங்கானி மகேஸ்வரஸ்ய. ஏற்கனவே பார்த்தோம் அதை. சர்வஜ்ஞதா, சர்வம் ஜானாதி, சர்வம் சர்வஸ்ய ஞஸ்ச அப்படின்னு ஒண்ணு, எல்லாமாகவும் இருக்கவர், ஞானஸ்வரூபமாக இருக்கவர். அதனால ஸ்வரூபமே ஞப்தி ஸ்வரூபமா இருக்கிறதுனால சர்வஜ்ஞா, பிரம்மத்துக்கான ஒரு 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 பெயர். இல்ல சர்வம் ஜானாதி யுகபத் ஜானாதி, ஞானஸ்வரூபமாகவே உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை டீடைல்ஸும் பகவானுக்கு தட்சணமே தெரியறதுனாலதான் உலக இயக்கமே இருக்கு. அதனாலையும் கூட சர்வஜ்ஞா அப்படின்னு ஈஸ்வரனுக்கு ஒரு நாமம். சர்வஜ்ஞதான்றது ஈஸ்வரனுடைய குணமாக, மகேஸ்வரனுடைய ஒரு குணம் சர்வஜ்ஞதா, அனைத்தையும் அனைத்து ஞானஸ்வரூபமாக இருக்கிறவர் அப்படிங்கிறது. திருப்தி, திருப்தா, பரமேஸ்வரன் சாந்த ஸ்வரூபம். இது ஒண்ணு வேணும், இது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்வரூபம் திருப்தி ஆகுன்றது கிடையாது. சதா திருப்தா, பிரம்மத்தினுடைய லட்சணம் அது. திருப்தி, அனாதி, ஆதி இல்லாத ஸ்வரூபம், போதஸ்வரூபம். அனாதி போதகாங்கிறது ஒண்ணு, அனாதிஷ்ட போதஷ்ட அப்படின்னு அனாதியாகவும் இருக்கு, போதமாகவும் இருக்கு. சுதந்திரதா, பரதந்திரம் கிடையாது. மத்த எல்லாம் பரதந்திரம். பரதந்திரம் ஏதாவது ஆத்மாசிரியம் தான் எல்லாமே. பகவதாசிரிதமாக தான் உலகமே இருக்கு. உலகம் பிரகாசிக்கணும்னா இந்த ஞப்தி பிரகாசத்தினாலதான் உலகம் பிரகாசிக்கிறது. உலகத்தினுடைய அஸ்தித்வம் சத்தா கொடுக்கறதும் பகவத் ஸ்வரூபம் தான், பிரகாசித்துவத்தை கொடுக்கறதும் ஈஸ்வர ஸ்வரூபம் தானே. அதனால தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அப்படின்னு ஈஸ்வரனை அண்டிதான் உலகம் இருக்கு. ஆனா ஈஸ்வரன் சுதந்திரன், அதனால சுதந்திரதா. அதை தவிர நித்தியம் அலுப்த சக்தி, கண்ணு கொட்டாம இருக்கான் ஈஸ்வரன். அலுப்த திருக்கு அப்படின்னு லோபமா எந்த க்ஷணமும் பார்க்காம, ஈஸ்வரன் பார்க்காம இருந்துட்டா எங்க அப்போ சத்தியத்துவமே இல்லாம போயிடுறது இல்லையா. சத்தாங்கிறதே ஈஸ்வரன் தான். அப்போ இருத்தல் என்ற தன்மையே இல்லாம போறதா ஆயிடும். அப்போ அதனால அலுப்தத்திற்கு நித்தியம் அலுப்த சக்தி அனந்த சக்திஷ்ச. அதனால அந்த பகவத் சக்தி மாயா சக்தியோட பார்க்கும்போது சக்திக்கு அளவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காலத்திற்கு அளவில்லை, ஆகாசத்துக்கு அளவில்லை, பதார்த்தங்களுக்கு அளவில்லை, உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுடைய ஞானத்திற்கு அளவே இல்லை. எல்லா ஞானமும் அளவிடற்கரியாததாக இருக்கு. எந்த ஒரு பொருள் பற்றிய ஞானமுமே
தீர்மானத்துக்கு வர முடியாததாக இருக்கு. அதனால்தான் மாயையை பிடிக்க முடியாது. அம்பாள் அந்த சினிமால காமிக்கிற மாதிரி பிடிக்க ட்ரை பண்ணாலும் மறைஞ்சு போயிட்டு இருப்பா அம்பாள். ஏன்னா அந்த மாயா சக்தியானது நம்மளுடைய அறிவிற்குள்ள அடங்காத ஒரு விஷயமாக இருக்கு. அதனால அனந்த சக்தி. விபோஹோ விதிஜ்ஞாஹ ஷடாஹு அங்கானி. பரமேஸ்வரன் விதிஜ்ஞா. விதினா என்னென்ன நடக்கிறது அப்படிங்கறத தெரிந்தவன் அர்த்தம். விபு சர்வவியாபியா இருக்கிற மகேஸ்வரனுடைய அங்கமா இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரனை அம்பாள் இங்க சொல்லும் பொழுது அம்பாள் சொல்லி இவ புராணப்படி பகவான சொல்றதுனா எல்லாம் அறிந்தவராகிய ஈஸ்வரன் விஜ்ஞாத அகில திருக்கு. விஜ்ஞாத அகிலம் விஜ்ஞாத திருக்கு திரஷ்டா. இந்த சர்வத்தையும் எப்பவும் சாட்சிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அப்பேற்பட்ட பகவான் பூதபாவனஹா சதாம் உவாச்ச தேவேஷா மகேஷ சர்வசித்திதா. அதுவும் ஒரு என்ன சொல்றது விசேஷனம் இங்க கொடுக்கிறது. மகேஸ்வரனுக்கு சர்வசித்திதா சர்வசித்திம் ததாதி. எல்லா விதமான பலன்களையும் ஈஸ்வரன் கொடுக்கிறார். சர்வசித்தினா இங்க அனிமா கரிமா அந்த சித்தியை மட்டும் சொல்லல. சித்தி அடையிறதுனா என்ன? ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்றது இல்லையா? அதுதான் சித்தி. அப்ப சக்சஸ்ன்றது எப்ப நடக்கிறதுனா கர்மாவிற்கான பலன் சரியான பலன் வரும்பொழுது சித்தி அடையறோம். அப்ப சித்தி யார் கொடுக்கிறா? கர்ம பலத்தை கொடுக்கிறவன் தானே சித்தியை கொடுக்கிறான். யார்? ஈஸ்வரன் மகேஷா சர்வசித்திதா. சித்திகளையும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆகிய எம்பெருமான் சொல்றார். கச்ச தேவி त्वरायुक्ता वचनान् मम सुव्रते एवं नन्दिनमारुह्य नानाविध गणान्विता गणाः षष्टिसहस्राणि जग्मुरौद्रा शिवाज्ञया तैर्गणैः संवृता देवी जगाम पितृमन्दिरम् निरीक्ष्य तद्बलं सर्वं महादेवोऽति विस्मितः भूषणानि महार्हाणि तेभ्यो देव्यैः परन्तपः प्रेषयामास चाव्यग्रो महादेवो पृष्ठतः देव्या गतं वै स्वपितृगृहं तदा विमृश्य सर्वं भगवान् महेशः दाक्षायिनी पितरवमानिता सती न यास्यतीति स्वपुरं पुनर्जगौ. பகவான் பரமேஸ்வரன் சொல்றார் அம்பாள்கிட்ட, கச்ச தேவி, சரி போன்றார். என்ன போயிட்டு வான்னு நம்ம சினிமால வர மாதிரி கச்ச தேவின்னு தான் இங்க சொல்ற. போயிட்டு வான்னு சொல்ல, போ. கச்ச துவரா யுக்தா வச்சனான் மம சுவ்ரதே. துவரா, சீக்கிரமாக போ. ஏன்னா நான் சொல்றதை கேட்டுட்டு போ. வச்சனான் மம சுவ்ரதே, என்னுடைய அனுஜையினால போறதாகவே நீ போன்றார் பகவான். ஏவம் நந்தினம் ஆருஹ்ய நானாவித கணான்விதா. நான் நந்தியை அனுப்புறேன். நந்தியோட கூட நந்தியில ஏறி நானாவித கணான்விதா, பலவிதமான கணங்கள் சூழ. இப்ப எத்தனை கணங்கள்னா சஷ்டி சகசிராணி, 6000 சிவகணங்கள் உங்க கூட அனுப்பி வைக்கிறேங்கிறார் பகவான். ரௌத்ரா சிவாக்ஞயா, ருத்ரகணங்கள் 6000 பேரை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதோடு சேர்ந்து அம்பாள் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு கிளம்புறா. அதை பார்க்கறாராம் பகவான். நிரீக்ஷ தத் பலம். அந்த கணங்களோட கூட்டத்தோட சேர்ந்து அம்பாள் போகிறத பரமேஸ்வரனே பார்த்து விஸ்மிதஹான்னு போடுறது. மகாதேவா அதி விஸ்மிதா, பிரமிச்சு பார்க்கிறார். இப்படி அம்பாள் இத்தனை கணங்களோட சேர்ந்து வர்ற அழக. பூஷணானி மகார்ஹானி தேவ்யோ தேவ்யை பரந்தபா. பரமேஸ்வரன் ஆபூஷணங்கள் எல்லாம் கொடுக்குறாராம் அம்பாளுக்கு. பெரிய மகார்ஹானி பூஷணானி. அம்பாள் அப்பா வீட்டுக்கு போறான்னு உடனே கணங்களையும் கூட அனுப்பி வச்சு, வாகனமாகிய நந்தி நம்ம கார்ல போற மாதிரி எல்லாத்தையும் சீரோட அனுப்புற மொழியோ அந்த மாதிரி பகவான் பூஷணானி மகார்ஹானி தேவ்யா தேவ்யை, அம்பாளுக்கு ஆபூஷணங்கள்லாம் அணிவிச்சு அனுப்பி வைக்கிறார். பிரேஷயாமாச சாவ்யாக்ரோ மகாதேவோ அனுபிருஷ்டதா தேவ்யா கதம் வை ஸ்வபிதிருகிருகம் ததா விமிருஷ்ய சர்வம் பகவான் மகேஷா. அம்பாள் கிளம்பி போனோடனே ஈஸ்வரன் நடக்கிறது தெரிஞ்சவர் தானே. ஈஸ்வரனுடைய சுரூபம் தானே ஜெகத்து நடக்கிறது. அதனால அம்பாள் பத்தி பகவான் பரமேஸ்வரன் சொல்றார். தாக்ஷாயினி பிதரவமானிதா சதி ந யாஸ்யதி சொபுரம் புனஹா. திருப்பி தன்னுடைய இடத்துக்கு வரப்போறது இல்லையே. தாக்ஷாயினி அப்பாவோட அவமானத்தினால
சதியானவள் அங்கேயே தன்னை தியாகம் பண்ணிக்க போறாங்கிறத பகவான் பரமேஸ்வரன் அங்கேயே பார்த்து சொல்றார் அப்படின்னு சொல்லி இந்த 2வது அத்தியாயம் முடியறது. இதி ஸ்காந்தே மகாபுராணே ஏகாशीति சாகஸ்ரியாம் संहितायां प्रथमे माहेश्वरखण्डे केदारखण्डे दक्षयज्ञं प्रति सती देव्या गमनवर्णनं नाम तृतीयोऽध्यायः. तृतीयोऽध्यायः सत्या दक्षयज्ञसदने प्रवेशः. சதியானவள் தக்ஷயஜ்ஞத்துக்கு போகிறத வர்ணனம் பண்றது 3வது அத்தியாயம். லோமச உவாச்ச தாக்ஷாயினி கதா தத்ர யத்ர யஜ்ஞோ மகாபூதே தத்பிது சதனம் கத்வா நானாஸ்சர்ய சமன்விதம் द्वारि स्थिता तथा देवी अवतीर्य निजासनात् नन्दिनो हि महाभागा देवलोकम निरीक्ष्य च. அம்பாள் வந்து இறங்குற அழக பார்த்து ஆனந்தப்படுறாளாம் அங்க இருக்கிற தேவர்கள். தாக்ஷாயினி கதா தத்ர, எங்க யஜ்ஞம் நடக்கிறதோ எத்திர யஜ்ஞோ மகானபூத் அந்த இடத்துக்கு அம்பாள் போறா. தத் பிதுசதனம், தன்னுடைய அப்பாவனுடைய அந்த மாளிகைக்கு போய் நானாச்சரிய சமன்விதம், ஆச்சரியமான விஷயங்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த பெரிய யஜ்ஞவாட்டிகையை பார்த்து துவாரத்திலே நிக்கிறானா அம்பாள். அவதீரிய, அம்பாள் துவாரி ஸ்திதா, வெளியில நிக்கிறா, கூப்பிடாம உள்ள போல வெளியில நின்று பார்க்கறாளாம் பெரிய யஜ்ஞ சதனத்தை. அதை பார்த்த உடனே அங்க இருந்த தேவர்கள்லாம் நந்தினஹா சந்தோஷத்தை அடைஞ்சு அம்பாளை பார்த்த அந்த கணங்களோடு சேர்ந்து இருக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் அவதீரிய நிஜாசனாத்து, இருக்கையிலேருந்து கீழே இறங்கிட்டாளாம். அம்பா அப்படி பார்த்து வணங்குறாவாள்லாம் மகாபாகாஹா. அப்போ தேவி மாதரம் பிதரம் திருஷ்டுவா சுகிருத் சபந்தி பாந்தவான் அபிவாத்யைவ பிதரம் மாதரம் ஜமுதான்விதா பபாஷே வச்சனம் தேவி பிரஸ்தாவ சதிருஷம் ததா அநாதிருதா தாயா கஸ்மாத் சம்புஹு பரமசோபனஹா. உடனே பேச்ச ஆரம்பிக்கிறா. மாதரம் பிதரம் திருஷ்டுவா, அப்பா அம்மாவும் சுகிருத் பந்துக்களை பார்த்து உடனே அபிவாதனத்தை பண்ணிட்டு சந்தோஷத்தோட அவளை பார்த்து நமஸ்காரம் பண்றா. பண்ணிட்டு உடனே பேச ஆரம்பிக்கிறாளாம். பேச வந்த வார்த்தையை பிரஸ்தாவ சதிருஷம், இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த வார்த்தைகளை அம்பாள் பேச ஆரம்பிக்கிறான்னு சொல்றது. அநாதிருதா துவயா கஸ்மாத், பரமேஸ்வரனை வந்து ஆதரம் பண்ணாம மரியாதை பண்ணாம நீ விட்டுருக்க. பரமசோபனஹா, மங்களத்திற்கெல்லாம் மங்களஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஆதரம் பண்ணாம எப்படி இந்த யஜ்ஞம் நடக்கிறதுன்னு கேட்கிறா. ஏன பூதமிதம் சர்வம் சமக்ரம் சச்சராஜரம். திருப்பி சிவதத்துவத்தை இங்க அம்பாள் முகமாக சொல்றது. ஏன பூதமிதம் சர்வம், பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாகதின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம். பூதம்னா வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். இதம் சர்வம் ஏன பூதம், எந்த ஸ்வரூபத்தினால இதம்னு சொல்லக்கூடிய இந்த ஜெகத்து முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இதம் சர்வம் ஈசேன வியாப்தம். முதல் உபனிஷதாகிய, அதனால்தான் 10 உபனிஷத்துல ஈஷாவாஸ்யத்தை முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா முதல் உபனிஷத்துன்னு ஏன் சொல்றோம், அதுல வரக்கூடிய முதல் வாக்கியம் ஈஷாவாஸ்யம், அதுல முதல் வார்த்தை ஈஷா, ஈஸ்வரனால்னு. ஈஷான்னு அதனாலதான் எல்லாமே மங்கள சூச்சகமான பதங்களால ஆரம்பிக்கணும்னு இருக்கு. எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டாலும் மங்களத்தை சொல்லக்கூடிய வார்த்தையால் தான். அகர முதல எழுத்தெல்லாம், அகரம்ன்றதே, அகாரம்ங்கிறது பிரம்மன் தானே, ஓங்காரத்தினுடைய ஆரம்பம் அகாரம். அதனால்தான் அங்க வள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துனாலும் ஈஸ்வர நாமத்தோட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அங்கேயும் அத்தங்கிறது ஓங்காரஸ்ச அத்தசப்தஸ்ச துவாவேதோ பிரம்மணப் புரா கண்டம்பித்வா வினிர்யாத்தோ தஸ்மான் மாங்கலிக உபவுன்னு அத்தன்ற பதமானது ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணும் பொழுது முதல்ல சொன்னது அப்படின்னு அங்கேயும் அகாரத்தோட தான் ஆரம்பிக்கிறது. அகாரம், அதனால்தான் அகர முதல எழுத்தெல்லாம். அது மாதிரி இங்க ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், ஈஸ்வரனால் சர்வமும் வியாபிக்கப்பட்டிருக்குன்னு அது ஆரம்பிக்கிறது. அதேதான் இங்க அம்பாள் சொல்றா. ஏன பூதம் இதம் சர்வம், இதம் சர்வம் ஏன பூதம், எந்த ஸ்வரூபத்தினால இதம்னு தெரியற விஷயங்கள் எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கோ அந்த சத்வஸ்துவானது சமக்ரம் சச்சராஜரம். இதம் சர்வம் சமக்ரம் சச்சராஜரம், சரம் அச்சரம், உயிர் உள்ளவையாக இருக்கட்டும், உயிர் இல்லாதவையா இருக்கட்டும், நகருகின்ற பொருள்களா இருக்கட்டும், நகராத பொருள்களா இருக்கட்டும்,
எல்லாம் எதனால வியாபிக்கப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை நீ கூப்பிடாம எப்படி விடுறது? யஜ்ஞோ யஜ்ஞவிதாம் சிரேஷ்டா யஜ்ஞாங்கோ யஜ்ஞ தட்சிணா திரவியம் மந்திராதிகம் சர்வம் ஹவ்யம் கவ்யம் ஜெயமயம் என்மயம் வினாதேன கிருதம் சர்வம் அபவித்ரம் பவிஷ்யதி. அந்த ஸ்வரூபம் எதெல்லாம் இன்னும் வியாபிச்சிருக்குன்னா யஜ்ஞா, அது யஜ்ஞமும் அதுதான். அந்த ஸ்வரூபம் தான் யஜ்ஞமே. உலகமாகிய யஜ்ஞம் எதுன்னா ஈஸ்வர ஸ்வரூபம் தான் இந்த யஜ்ஞம். யஜ்ஞவிதாம் சிரேஷ்டா, யஜ்ஞத்தை அறிந்தவர்களில் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியதும் அந்த ஸ்வரூபம் தான். ஏன் ஈஸ்வரன் தானே வேத ஸ்வரூபமே. சிரேஷ்டோ வேதத்தை கொடுத்ததே ஈஸ்வரன். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமே வேதம். அப்போ வேதவிதாம் சிரேஷ்டோ யாரு? வேதத்தை கொடுத்திருக்கிறது. யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் இதுல சொல்லும் பொழுது ந கர்மணா ந பிரஜயாதனே ந தியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹு பரேண நாகம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே தத்யதயோ விசந்தி வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்டிதார்த்தா சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வாஹ ते ब्रह्मलोके तु परान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे तक्रं विपापं परमेश्वभूतं यत्पुण्डरीकं पुरमध्यसग्स्तं तत्राभिदग्रं गगनं विशोगस्तस्मिन्यदन्तस्तदुपासितव्यं यो वेदादौ स्वरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः यो वेदादौ स्वरः प्रोक्तः ஆதியில வேதத்துக்கு வேதமாகிய ஸ்வரங்கள் வேதத்தை ஆதியில கொடுத்தது யாரோ வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா, வேதாந்த ஞானத்துல எந்த ஸ்வரூபம் இருக்கோ அப்படிப்பட்ட ஈஸ்வரன் அப்படின்னு. வேதமும் ஈஸ்வரன் தான், வேதஸ்வரூபம் பரமேஸ்வரன், வேதாந்த கம்யமாக இருக்கக்கூடியதும் ஈஸ்வரன் தான். அப்படிங்கிறதுனால யஜ்ஞவிதாம் சிரேஷ்டா, யஜ்ஞ விதங்களை சொல்லக்கூடிய வேதம் வேதத்து ஸ்வரூபமா இருக்கிறதுனால வேதத்தை கொடுத்ததும் ஈஸ்வரன் தான். சாஸ்திரயோனித்வாத் அப்படிங்கிற மூணாவது பிரம்மசூத்திரத்துக்கு சாஸ்திரம் யாரிலிருந்து சாஸ்திரம் தோன்றியதோ அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். சாஸ்திரத்தினால் யார் அதை அறிந்து கொள்ளப்படுகிறானோ அப்படின்னு ஒரு அர்த்தம். சாஸ்திரஹா எஸ்ய யோனிஹி, என்ன சாஸ்திரஹா சாஸ்திரஸ்ய யோனிஹி யா, இப்படி ரெண்டாவும் எடுத்துக்கலாம். யாரிலிருந்து சாஸ்திரம் வந்ததோ அப்படின்னா அங்க வந்து வேதத்தை கொடுத்தவர் அர்த்தம். யோ வேதாதவ் ஸ்வரஃப் புரோக்தா, என்ன அப்போ அதே மாதிரி வேதாந்தேஜ பிரதிஷ்டிதான்னா அங்க வந்து அதே சாஸ்திரத்தினால தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள் அப்படிங்கிறதுனாலையும் சாஸ்திர யோனி அப்படின்னு. யஜ்ஞவிதாம் சிரேஷ்டா யஜ்ஞாங்கா யஜ்ஞ தட்சிணா, யஜ்ஞத்துல இருக்கிறது எல்லாம் பகவான் தான். யஜ்ஞத்தினுடைய அங்கம் பகவான் ஈஸ்வரன் தான். யஜ்ஞ தட்சிணையாக இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். திரவியமா இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். மந்திரமா இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். ஹவ்யம் கவ்யம் ச என்மயம், ஹவிசா இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். எதை எடுத்திருந்தாலும் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னோ பிரம்மணாಹುதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினான்னு கீதை சொல்றது. அப்போ சர்வமும் யஜ்ஞஸ்வரூபமா இருக்கிறது பரமேஸ்வரன்ற போது வினாதேன கிருதம் சர்வம் அபவித்திரம் பவிஷ்யதி. அந்த ஈஸ்வரனை இன்வோக் பண்ணாம பண்ற ஒரு விஷயம் பவித்திரம் இல்லாம போயிடுறது. மங்களத்தை கொடுக்கறது ஈஸ்வரன் தானே அப்படிங்கறத அம்பாள் சொல்றா. சம்புனாகி வினாதாத கதம் யஜ்ஞம் பிரவர்த்ததே. ஈஸ்வர சுரூபம் இல்லாம எங்க யஜ்ஞம் நடக்கிறது? எதுவுமே நடக்காதே. சாதாரண லௌகிக கர்மாவே ஈஸ்வர சுரூபத்தினாலதான். ஈஸ்வர சுரூபம் தானே ஜெகத்து. இது ஏன் இது சொல்லப்படுறதுன்னா இந்த மீமாம்சகர்களுடைய ஒரு 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 சிந்தனைய மாற்றத்துக்காக இது புராணம் இவ்வளவு தூரம் போகிறது. ஏன்னா வேதத்தினாலேயே பலன்கள் எல்லாம் வர்றது. என்ன உனக்கு வேணும்? ஒண்ணு உலகத்துல வந்து சுகம் வேணும், ரைட்? அப்போ சுகம் தேவைன்னா அதுக்கு வேதம் எத்தனையோ விஷயங்களை கொடுக்கறது. அடுத்தது என்ன? பரம் வேணும்னா பரசௌக்கியம் என்ன? சொர்க்காதி தானே அவனை பொறுத்த வரைக்கும். சொர்க்கத்துக்கு போகணும்னா வாஜபேயத்தை பண்ணு, சோமயாகத்தை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அது சொர்க்காதி பலன்களை அது கொடுத்துட போகுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய என்னென்ன தேவையோ ஒரு மனுஷனுக்கு லௌகிகமா அடைய முடியாததையும் வேதம் கொடுத்துடுறது. பரத்துக்கும் இக அமுஷ்மின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த அடுத்த ஜென்மா தேவையானதா இருக்கட்டும், இல்ல சொர்க்காதிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேதமே கொடுக்குதுன்ற பொழுது ஈஸ்வரன் ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு விசாரம் இந்த பூர்வ மீமாம்சர்களுக்கு உண்டு. இப்பயே கூட ஆரிய சமாஜிஸ்லாம் அதுதானே சொல்றா.
அப்போ ஈஸ்வரன் இவன் சாங்கியர்கள்லயே நிரீஸ்வர சாங்கியம் ஈஸ்வர சாங்கியம்னு 2 சாங்கியம் உண்டு. அப்போ ஈஸ்வரன் தேவையா? பௌத்தர்கள் ஈஸ்வரன் ஒத்துக்கிறது இல்ல. மோட்சத்துக்கே ஈஸ்வரன் தேவையில்லைன்றான் அவன். அப்போ ஈஸ்வரனுடைய அவசியம் இங்கே இந்த யஜ்ஞ யாகங்களுக்கு ஏன் தேவை அப்படிங்கிறது ஒரு நிறைய விப்ரர்களோட ஒரு விஷயமாக இருந்த காலம் அப்படிங்கிறதுனால அது இப்பயுமே கூட நாஸ்திகம்ன்றது இருக்கே. ஈஸ்வரன்றது யார், எதுக்கு இருக்கணும், இருந்துதான் ஆகணும்னு என்ன நிச்சயம், இல்ல அப்படியே அவர் இருந்தாலும் அவரை பிரார்த்தனை பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கிறதுனால இந்த தக்ஷ விற்த்தாந்தம் அதை பத்தி விஸ்தாரமாகவே திருப்பியும் சொல்றது. சம்புனாஹி வினா தாத கதம் யஜ்ஞ பிரவர்த்ததே ஏதே கதம் சமாயாதா பிரம்மணா சகிதா பிதா பிதா हे भृगो त्वं न जानासि हे कश्यप महामते अत्रे वसिष्ठ एकस्त्वं शक्र किं कृतमद्यते हे विष्णो त्वं महादेवं जानासि परमेश्वरम. ஒத்தரையா பார்த்து கேட்கிற அம்பாள் என்ன இப்படி நடந்துட்டு இருக்கீங்க, இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கேளே, என்ன பிரம்மா வந்திருக்கார், இவ்வளவு மக்கள் வந்திருக்கா, எல்லாருக்கும் தெரியாதாது? ஹே பிருகு முனிவரை பார்த்து கேட்கிறார், ஹே பிருகோ தொம் ந ஜானாசி, உங்களுக்கு தெரியாதா? ஏ கஷ்யபா, கஷ்யபரை பார்த்து கேட்கிறா, அத்திரிய பார்த்து கேட்கிறா, வசிஷ்டரை பார்த்து கேட்கிறா, ஒத்தரையா கேட்கிறா. ஹே விஷ்ணு தொம் மகாதேவம் ஜானாசி பரமேஸ்வரம், மகாவிஷ்ணு பார்த்து உங்களுக்கு தெரியாதா பரமேஸ்வரனை, நீங்க எப்படி ஈஸ்வரன் இல்லாத ஒரு இந்த யஜ்ஞவாட்டிகையில உட்கார்ந்துருக்கேள்னு கேட்கிறா. பிரம்மன்னே கிம் துவன்ன ஜானாசி மகாதேவஸ்ய விக்ரமம் பரா பஞ்சமுகோ பூத்வா கர்விதோசி சதாசிவம் கிருதச்சதுர்முகா தேன விஸ்மிருதோ அசி ததத்புதம். பிரம்மாவை பார்த்து கொஞ்சம் கடுமையாவே பேசுறா அம்பாள். உங்களுக்கு தெரியாதா, இவாளுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, 5 தலையா இருந்த பிரம்மாவனுடைய ஒரு தலையை எடுத்துட்டு 4 தலையா ஆக்கினவரே பரமேஸ்வரன் தானே. பஞ்சமுகோ பூத்வா கர்விதோ, 5 முகத்தோடு இருந்து கர்வியாக இருந்தவன உங்களை கிருதச்சதுர்முகா 4 முக்கியா ஆக்கினார். அது என்ன தாத்பரியம்னு எனக்கும் தெரியல, அது செக் பண்ணணும். 4 முகம் 4 வேதம்னா அப்ப 5 வேதம் இருந்துதா முன்னாடி அப்படின்னு நம்ம ஏதாவது இதுல இருக்கான்னு பார்க்கணும் புராணத்துல. பட் அந்த விற்த்தாந்தத்தை இங்க அம்பாள் சொல்றா. கிருதச்சதுர்முகா தேன விஸ்மிருதோசி தத் அத்புதம். அதை அப்படி மறந்துட்டேடாத, இப்படி உங்களோட சுரூபமே இப்படி ஆனதுக்கு காரணம் பரமேஸ்வரன் தானே, சதுர்முகனாக நீர் விளங்குறதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவரை மறந்துட்டு இங்க உட்கார்ந்துருக்கேளேங்கிறா. பிக்ஷாடனம் கிருதம் ஏன புரா தாருவனே விபு சப்தோயம் பிக்ஷுகோ ருத்ரா பவத்பிஸ் சகிபிஸ்ததா சப்தேனாபி ச ருத்ரேண பவத்பிஹி விஸ்மிருதம் கதம் யஸ்யாவயவ மாத்ரேண பூரிதம் சச்சராச்சரம் லிங்கபூதம் ஜகத்சர்வம் ஜாதம் தக்ஷணமேவ ஹி லயனால் லிங்கம் இத்யாஹுः சர்வே தேவாஸ் சவாசவாः சர்வே தேவாஸ்ச சம்பூதா யதோ தேவஸ்ய ஷலினः சோசௌ வேதாந்தகோ தேவஸ் त्वया ஞாதும் ந பாரியதே. அப்புறம் ரிஷிகளை பார்த்து அம்பாள் இந்த பிக்ஷாடன விற்த்தாந்தத்தை சொல்லி அவள்கிட்ட நியாயம் கேட்கிறா. பிக்ஷாடனம் கிருதம் ஏன புரா தாருவனே விபுகு. தாருவனம்ங்கிற வனத்துல விபு சர்வவியாபியா இருக்கிற பரமேஸ்வரன் பிக்ஷைக்காக அட்டனம் கிருத்தா. பிக்ஷை வாங்குவதற்காக, அட்டனம்னா திரியறதுன்னு அர்த்தம். பிக்ஷையை விரும்பி திரிந்தவர் பிக்ஷாடன மூர்த்தி. தார்காவனத்துல பகவான் பிக்ஷாடனம் பண்ணார் அப்படின்னு ஒரு கதையை இங்க இன்ட்ரடியூஸ் பண்றா. அந்த கதையை பத்தி லோமசர் கிட்ட அப்புறம் கேட்க போறா இவா. இந்த மாதிரி ஒரு கதை சொன்னேளே, அது என்ன அந்த விற்த்தாந்தம்னு அதுக்கு சொல்லும்போது அது டீட்டெயிலா பார்ப்போம். இங்க அம்பாள் சம்க்ஷேபமா இதை சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு ரோச்சனத்தை ஏற்படுத்துறா. ஒரு என்னதான் அந்த கதை தெரிஞ்சுக்கணுமே, ஏன் பிக்ஷ அட்டனம் பண்ணார் பகவான்னு இந்த ரிஷிகள்லாம் இப்ப கேட்க போறா. அதனால இங்க அம்பாள் சொல்றதாக சொல்லப்படுறது, பிக்ஷாடனம் கிருதம் ஏன புரா தாருவனே விபு. விபு சர்வவியாபியான ஈஸ்வரன் தாருவனத்துல பிக்ஷாடனம் பண்ணார். அப்ப சப்தோயம் பிக்ஷுகோ ருத்ரஹா, என்ன பிக்ஷுவாகி அந்த ருத்ரன் சபிக்கப்பட்டார். யாரால? பவத்பிஹி சகிபிஸ்ததா, உங்களாலையும் உங்கள் சகிகள்னாலையும்
பகவான் சாபம் கொடுக்கப்பட்டாராம். அந்த சாபம் தான் மங்களமான ஒரு விஷயமா மாறித்து. ஈஸ்வர சுரூபத்தை லிங்க சுரூபமாக கடவுதுன்னு சாபம் கொடுத்தான்னு கதை. அந்த சாபத்தினால பகவான் லிங்கஸ்வரூபமானார். சப்தேனாபிஜ ருத்ரேன பவத்வீஹி விஸ்மிருதம் கதம். அப்படி சாபத்தை கொடுத்து சர்வவியாபியா ஆக்கினேளே, அந்த பரமேஸ்வரன் எப்படி மறந்தேள் நீங்கன்னு கேட்கிறா அம்பாள். யஸ்யாவயவ மாத்திரேன பூரிதம் ச சராஜரம். அந்த அவயவத்தினால ஜெகத்தே சர்வமும் வியாபிச்சிருக்கே. அப்படிப்பட்ட அந்த லிங்கபூதமான சுரூபம், ஜெகத் சர்வம் லிங்கபூதம் ஜாதம் தக்ஷணமேவ. நீங்க சாபம் கொடுத்த அந்த க்ஷணத்துல லிங்கபூதமாக ஜெகத் முழுக்கம் வியாபிக்கிறதா ஆயிட்டார். உனக்கு ரூபம் இருக்கிறதுனால தானே இத்தனை அழகு இருக்கு, ரூபம் இல்லாம போறதுன்னு சாபம் கொடுத்தாலாம். ரூபம் இல்லாம போன உடனே பகவான் லிங்க ரூபமாக நிர்குணமாக சர்வத்தையும் வியாபிச்சார் அப்படிங்கிறதாக இங்க இந்த விற்த்தாந்தம் சொல்லப்படுறது. லிங்கபூதமாக ஈஸ்வரன் இருக்கார்ன்றதை காண்பிக்கிறதுக்காக இந்த கதை. பிக்ஷாடன ஸ்வரூபமாக போகும் பொழுது அந்த அழகு எல்லாரையும் வசீகாரம் பண்றதுனால அத்தனை பேரும் ஈஸ்வரன் பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டா. அதனால கோச்சிண்டா ரிஷிகள் அப்படின்னு இந்த விற்த்தாந்தம். அந்த கோபப்பட்டதுனால இந்த ரூபம் இல்லாம நீ போகிறது அப்படின்னு சபிச்சாலாம். சபிச்ச உடனே லிங்க ரூபமாக சர்வாந்தர்யாமியா ஆயிட்டார். அதனால லயனால் லிங்கமித்யாகு. எல்லா விஷயங்களும் எதுல லயத்தை அடையிறதோ, இந்த துவைத்த பாவம் நீங்கின உடனே எங்க போய் மனசு புத்தி போய் நிக்கிறது, ஆத்ம வஸ்துல நிக்கிறது. அதனால அதுதான் லிங்கம். எல்லா விஷயங்களும் அதனுடைய குணங்கள் சேஷ்டைகள் அடங்கின உடனே எந்த சுரூபத்துல போய் லயிக்கிறதோ, நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும்பொழுது சுஷுப்தியில எங்க போய் லயிக்கிறது, இல்ல நம்மளுடைய புத்தி தியானம் பண்ணி எல்லா அமனீபாவம்னு சொல்றது வேதம். மனம் இல்லாத நிலையை அடையும் பொழுது எங்க போய் ஒடுங்கிறதுன்னா லிங்கஸ்வரூபமான ஆத்ம வஸ்துவில தான் ஒடுங்கிறது. அதனால அதுக்குதான் லிங்கம்னு பேர். லயனால் லிங்கம், ஆத்மலிங்கம்னு பேரு. பகவானுக்கு ஆத்மலிங்க சுவாமின்னு பேரு கோகர்ணத்துல. அதே ஆத்மநாத சுவாமின்னு இங்க திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி. அதனால எல்லாமே லிங்கம், ஆத்மாதான் லிங்கம். அதனால லயனால் லிங்கமித்யாகு. ஈஸ்வரனுடைய நிர்குணஸ்வரூபம் லிங்கம். சர்வே தேவா சவாசவா. எல்லா தேவர்கள், வாசவன் முதலான இந்திரன் முதலான தேவர்கள் எங்க போய் ஒடுங்கிறதோ, சர்வே தேவாஸ்ட சம்பூதா யதா. எதிலிருந்து தேவதைகள்லாம் தோன்றித்தோ, ஈஸ்வரன்டேன் தோன்றியதான தேவதைகள். ஈஸ்வரனால வியாபிக்க நம்ம ஏற்கனவே இன்னைக்கே பார்த்தோம். ஈஸ்வரனுடைய ஒரு ஆஸ்பெக்ட் தான் தேவதைன்னு பார்க்கிறோம். அப்போ ஈஸ்வரன்டேந்து வந்தது தானே தேவதை. அப்போ வந்ததுங்கிறது அகைன் ஒரு ஔபச்சாரிக்க வார்த்தை தானே ஒழிய வர்றது போகிறதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஈஸ்வர சுரூபந்தான் தேவதைகளே. அதனால சர்வே தேவாஸ்ட சம்பூதா யதோ தேவஸ்ய ஷலினா சோசௌ வேதாந்தகோ தேவஹா. இதனெல்லாம் நீங்க சொல்றேளே, இப்ப என்ன பார்த்து கேட்டேன்னா புராணத்தை சொல்லுங்கன்னா வேதாந்தத்தை சொல்லின்னு இருக்கேள். இதுக்கு நம்ம பேசாம மாண்டூக்கிய உபனிஷதே பார்த்துட்டு போயிடலாமேன்னா, அதுதான் இங்க அம்பாள் சொல்றா. சஹா அசௌ வேதாந்தகா. வேதாந்தத்தினால தெரிந்து கொள்ளக்கூடிய சுரூபம் அப்படின்னு புராணம் சொல்றது. வேதாந்தகோ தேவஹா. தேவகானா திவ்யமாக இருக்கிற, ஒளி வீசுகிறவர்னு அர்த்தம். எது ஒளிர்றதுன்னா ஆத்மாதான் ஒளிர்றது. தமேவ பாந்தம் அனுபாசி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. எந்த பானத்தினால உலகம் பிரகாசிக்கிறதோ அப்படிங்கிறதுனால தேவன் பேர் ஈஸ்வரனுக்கு. ஒளிர்கின்ற ஸ்வரூபம். அசௌ வேதாந்தகா அப்படின்னு வேதாந்தத்தினால அடையப்பட கம் கச்சதி கஹா. வேதாந்தம் மூலமாக தான் அடைய முடியும் ஈஸ்வரன். அப்பேற்பட்ட தேவஹா து அயாக்ஞா துவயா ஞாதும் ந பாரியதே. தேவஹா துவயா ஞாதும் ந பாரியதே. உன்னால இந்த மாதிரி ஸ்தப்தனா இருக்கிற உன்னால எப்படி அடைய முடியும் அத? தஸ்யா வச்சனம் ஆகர்ணிய தக்ஷ குருத்தோ அப்ரவீத் வச்சஹ கிம் त्वया बहुनोक्तेन कार्यं नास्ति इह सम्प्रतम् गच्छ वा तिष्ठ वा भद्रे कस्मात् त्वं हि समागता अमङ्गलो हि भर्ता ते अशिवोऽसौ सुमध्यमे
அகுலீனோ வேதபாஹ்யோ பூதப்ரேத பிசாச்சராட் தஸ்மான்னா காரிதோ பத்ரே யஜ்ஞார்த்தம் சாருபாஷினி மயா தத்தாசி சுஷ்ரோணி பாபினா மந்தபுத்தினா ருத்ராயா விதிதார்த்தாய உத்கதாய துராத்மனே தஸ்மாத் காரியம் பரித்யஜ்ய ஸ்வஸ்தா பவ சுசிஸ்மிதே दक्षेण उक्ता तदा पुत्री सा सती लोकपूजिता निन्दायुक्तं स्वपितरं विलोक्य ऋषिता वृषं चिन्तयन्ती तदा देवी कथं यास्यामि मन्दिरे शङ्करं द्रष्टुकामाहं किं वक्ष्ये तेन पृच्छिता यो निन्दति महादेवं निन्द्यमानं शृणोति यः तावुभौ नरके यातो यावच्चन्द्रदिवाकरौ तस्मात् त्यक्ष्याम्यहं देहं प्रवक्ष्यामि हुताशनम् एवम् इमां समाना सा शिवरुद्रेति भाषिणी अपमानाभिभूता सा प्रविवेश हुताशनम् அம்பாள் இவ்வளவும் சொன்ன உடனே அவனுக்கு கோபம் தாங்கல. என்ன சொல்றான்? குருத்தோ அப்ரவீத் வச்சஹா, கோபத்தோட சொல்றானா தக்ஷன். இந்த கிம்துவயா பகுனா உக்தேன காரியம் நாஸ்தி, நீங்க இப்படிலாம் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. கச்சவா திஷ்டவா பத்ரே, இருக்கிறதுனா இரு, போறதுனா போ. என்ன பர்த்தாவானவன் மங்களம் இல்லாதவன், அசிவன், அதனால குலம் இல்லாதவன், வேதபாகியன் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். பூத பிரேத பிசாசங்களோடு இருக்கிறவன். அதனால இந்த யஜ்ஞத்துக்கு அவனை அழிச்சுன்னு வரத்துக்கான எனக்கு ஆசை எதுவும் இல்லை. அதனால உன்னை இந்த இவனுக்கு போய் நான் கொடுத்தனே விவாகத்துக்கு, அப்பேற்பட்ட பாப்பி. அதனால இந்த நீயும் அந்த இவனை இந்த பர்த்தாவை விட்டுட்டு தஸ்மாத் காரியம் பரித்தியஜ்ய ஸ்வஸ்தா பவ சுசிஸ்மிதே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ உன்னுடைய பர்த்தாவை கூப்பிடணும்ன்ற எண்ணத்தை விட்டுட்டு சந்தோஷமா வாழுன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட அம்பாள் தக்ஷேன உக்தா ததா புத்ரி சசதி லோக பூஜிதா. விஸ்தாரமா அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். லோக பூஜிதையா இருக்கக்கூடிய அம்பாள் இத மாதிரி சொன்னதை கேட்ட உடனே நிந்தாயுக்தம் சொபத்திரம் விலோக்கிய ருஷிதா பிருஷம், ரொம்ப கோவம் வந்துடுதான் அம்பாளுக்கு. சிந்தை வேற வந்துடுதான், எப்படி நான் திரும்பி என்னுடைய பர்த்தாவனுடைய கிரகத்துக்கு போவேன். சங்கரனை பார்க்கணும்ன்ற ஆசை இருந்தாலும் அப்பேற்பட்ட மகேஸ்வரனை பத்திய நிந்தாவச்சனம் பேசுறதையோ பேசுறத கேட்கறதோ ரெண்டுமே பாபமாச்சே, ரெண்டும் நரகத்துக்கு தான் போகும். யோ நிந்ததி மகாதேவம் நிந்தியமானம் ஸ்ருணோதியா, யாரு நிந்த பண்றானோ, நிந்தைய யார் கேட்கிறானோ, ரெண்டு பேரும் நரகே யாத்தகா யாவத் சந்திர திவாகரோ, சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் நரகத்துலதான் அவள்லாம் இருப்பா. ஈஸ்வரனை பத்தி தப்பா பேசுறவனும் சரி கேட்கறவனும் சரி. அப்படி இருக்கும் பொழுது இதை கேட்க வேண்டி வந்துடுதேன்னு சொல்லிட்டு தஸ்மாத் த்யக்ஷாமி அகம் தேகம் பிரவக்ஷ்யாமி ஹுதாசனம், அதனால இந்த தேகத்தை இதோட விட்டுறேன். இந்த உடம்பு இருக்கிறதுனால இனிமே என்ன பிரயோஜனம்? என்னுடைய பர்த்தாவை பத்தி சொல்ற இந்த விஷயத்தை கேட்க வேண்டிய ஆயிடுதேன்னு சொல்லி அம்பாள் ஏவம் மீமாம்சமானா சா சிவருத்ரேதி பாஷினி, ஹே பரமேஸ்வரா, ஹே ருத்ரான்னு சொல்லிண்டு அபமானாபிபூதா சா பிரவிவேஷ ஹுதாசனம். அம்பாள் அங்க இருந்த யஜ்ஞசாலையில இருக்கிற அந்த அக்னிக்குள்ள குதிச்சுட்டாளாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க ஹாஹாகாரேன மகதா வியாப்தமாசீத் திகந்தரம், அங்க சுத்தி அவ பாக்கிறவாளுடைய பீதியில ஏற்படுத்தின சப்தத்துல உலகம் முழுக்க அதிர்ந்தது. சர்வேதே மஞ்சமாரூடா சஸ்திரைஹி வியாப்தா நிரந்தராக, அங்க இருந்த சிவகணங்கள்லாம் சூழ்ந்துன்றுதான் இந்த நடந்த காட்சியை பார்த்து சூழ்ந்துண்டு 20,000 சிவகணங்களும் ருத்ரகணங்களும் தங்களை தாங்களே அறுத்துண்டு அக்னிக்குள்ள போட்டுருத்தான். சஸ்திரைஹி ஸ்வைஹி ஜக்னுஹு ஆத்மானம் சுவானி தேகானி சிச்சுதுஹு, தங்களுடைய உடம்பையே வெட்டி கொலைச்சு எடுத்து உள்ள போட்டுடுத்தான். கேச்சித் கரதலே கிருஹ்ய சிராம்சி சுவானி ஜோத்சுகாஹ நீராஜயந்த ஸ்வரிதா பஸ்மீபூதாஸ்ச ஜக்ஞிரே. அதனால அம்பாளுக்கு நடந்த இந்த இதை பார்த்து எல்லாம் உயிரை விட்டுது. நீராஜனம் தீபம் காட்டி தான் தன்னுடைய சிரசையும் கையையும் தூக்கி
அக்னியில போட்டு அதுவே இந்த காரியத்துக்கு வந்து நீராஜனமாச்சு, அந்த க்ஷணத்திலே பஸ்மமாச்சு எல்லா கணங்களும்னு சொல்லிட்டு போறது புராணம். இந்த சதியானவள் அக்னி பிரவேசம் பண்றது இதெல்லாம் வந்து வடக்க வந்து ரொம்ப அஹ், அங்கங்க அந்த அதுக்கான க்ஷேத்திரங்கள்லாம் பார்க்குறோம். 51 சக்தி பீடம் அதுலலாம் கூட இந்த சதியினுடைய விற்த்தாந்தங்கள் இருக்கும். அது பார்ப்போம் நம்ம. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். धन्यवाद जी. धन्यवादः.